வியூ பத்தி பார்க்க போறாங்க. சோ நியூட்ரிசார்ஜ் வியூ பாக்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். அது கீழ பாத்தீங்கன்னா நியூட்ரிமேக்ஸ் 2020 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம நியூட்ரிசார்ஜ் வியூல என்ன ஃபார்முலேஷன் கேப்சூல்ஸ் பண்ணிருக்கோமோ அதை வந்து நியூட்ரிமேக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்காங்களோ அங்க இருந்து டெரைவ் பண்ணி சேர்த்திருக்கறதுனால அதையும் கீழே வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். சரியா? அதனாலதான் கீழே நியூட்ரிமேக்ஸ் 2020 அப்படின்னு நம்ம நியூட்ரிசார்ஜ் வியூ பாக்ஸ்ல போட்டிருக்கு. வேற எதுவும் கிடையாதுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ நியூட்ரிசார்ஜ் வியூ எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம உடல்ல இருக்கிற கண்ணு அழகா பாதுகாக்கிறதுக்கு தாங்க இருக்கு. சோ கண் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி நமக்கு எப்ப புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி தெரியுமா? நம்ம கண் பார்வை தெரியாத போதுதான் அதை பத்தி நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம கண்ணை வந்து பாதுகாக்கவே மாட்டோம்ங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ ஒரு மனுஷனுக்கு கண் தான் அழகா எடுத்து காட்டுது. சோ ஒருத்தங்க அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க மூஞ்சில பார்த்த உடனே அவங்களுடைய கண் தான் அந்த ஈர்ப்பு தசையை வந்து நமக்கு இது பண்ணி கொடுக்கும். அதனால நம்ம என்ன சொல்லுவோம், பார்த்து பேசும்போது கண்ணை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப கண் அப்படிங்கிற ஒரு உறுப்பு வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு தெரியுமா? ஒரு நிமிஷம் நீங்க கண்ணை மூடி பாருங்களேன், அந்த இருட்டா இருக்கும், எதுவுமே தெரியாது. அப்ப கண் மூலியமா தான் நம்ம வந்து இந்த உலகத்தையே பாக்குறோம். அப்ப கண் இல்லைன்னா நமக்கு வந்து எதுவுமே முடியாது. அப்ப அப்பேற்பட்ட கண்ணை எவ்வளவு அழகா நம்ம பாதுகாத்து வைக்கணும். அப்ப எவ்வளவு முக்கியமான ஒண்ணா இருக்கு. அதனால நமக்கு புரியாம இருக்கும். சரியா? சோ கண்ணோட அழகு, கண் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு ஒரு மனுஷருக்கு எப்ப வாழ்க்கையில புரிய வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இது மாதிரி நம்மளுக்கு கண் பார்வை மங்கி நம்மளுக்கு பாக்குறது எதுவுமே தெரியாத போது, ஆஹா என்னடா கண்ணை இவ்வளவு நாள் பாதுகாக்காம விட்டோமே அப்படின்னு சொல்லி அப்பதான் ஒரு மனுஷங்கள் வந்து உணர ஆரம்பிக்கிறான். சரியா? சோ அப்படி ஒரு கண் பார்வை மங்கும் போதோ பல காரணங்கள். இப்ப கண் பார்வை வந்து நமக்கு வயசானாதான் கண் பார்வை குறையும் அப்படிங்கறத விட்டுட்டு, இப்ப எவ்வளவு சின்ன பிள்ளைங்கள இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ எப்ப நம்ம அதை உணர்வோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு தூரத்துல இருக்கிறதோ பக்கத்துல இருக்கிறதோ உங்களுக்கு தெரியாத போது நம்ம கண்ணை என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஷ்ரிங்க் பண்ணி, அதாவது அந்த ஆப்ஜெக்ட அதை பாக்குறதுக்காக கண்ணை வந்து அப்படி நம்ம ரொம்ப கூர்ந்து சுருக்கமா அப்படி நிறுத்திய வச்சுக்கிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். சரியா? ஏன் அப்படி பாக்குறீங்க? ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த தூரத்துல இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து தெரியல. சோ மங்களா தெரியுது. அனைவரும் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ எப்படியாச்சும் பாத்துறணுமே அப்படிங்கறதுக்காக கண்ணை சுருக்கி சுருக்கி பார்க்கும் போது அனைவரும் தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஓஹோ நம்ம கண்ணு வந்து ஏதோ நமக்கு மங்களா தெரியுது, சரியா தெரியல, அக்கறை வந்து கண்ணுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி மனுஷன் வந்து அந்த நேரத்துலதான் உணர்றாங்க. சரியா? எஸ் சார். And you can see now glasses are worn at a very young age, because when you were in those school, you just recollect that you will find that hardly 2-3 people or 2-3 students would have been wearing. Now it is much more than that. More than 50% of the people are using it. Now why this happens? Because of course there are so many things which can lead to all these things, and aging leads to glasses. That you can understand, because the health is deteriorating as the age is progressing. So there could be this problem, right? But our eyes get the most damage from the harmful blue rays. Now you know that, when the light is refracted through a prism, you get 7 colors. So all the combination of the 7 colors gives you the light as you can see over here. And out of that 7 colors, violet, indigo, blue, green, yellow, orange, red, the 7 colors, which is a rainbow color, in that blue rays is the most dangerous and harmful one, because the wavelength is very less and it flickers like anything. So that's the reason why it gives you such a dangerous effect once you put yourself into these blue rays. Let us talk about this later and come back. Yes, sir. சோ அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா, முன்னாடி நம்ம குட்டி பிள்ளையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா கிளாஸ்ல ஒருத்தங்க இல்லாட்டி ஏதாச்சும் ஒருத்தங்க தான் கண்ணாடி போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப பாருங்களேன், கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்க மக்களோட சதவீதம் வந்து கூடிருச்சு. ஒரு 50% கூடிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சின்ன பிள்ளைங்கள இருந்து எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அது ஒரு ஃபேஷன் மாதிரியும் ஆயிடுச்சு. முன்னாடி வந்து பாக்குறதுக்கே அசிங்கமா இருக்கும் கண்ணாடி போட்டா. இப்ப அப்படி கிடையாது, கலர் கலரா பிள்ளைங்களுக்கு இருக்கு. அப்ப என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மக்களுக்கு அந்த கண் வந்து சின்ன வயசுலயே அவங்களுக்கு பாதிப்பு அடைஞ்சு யூஸ் பண்ற கிளாஸஸ் யூஸ் பண்றது வந்து சிறு வயதுல இருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க. சோ அவங்களோட யங் ஏஜ்ல பிள்ளைங்க வந்து கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. கண்ணாடி போட்டாதான் உண்டு அப்படிங்கறத மாதிரி ஆயிடுது. அது போக இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கையாவே நம்மளோட உறுப்புகள் எல்லாம் வயசாகும். அதே மாதிரி வயசாகும் போது நம்ம கண்ணாடி அனுபவிக்கிற
சூழ்நிலை வந்து வரலாம். அது வந்து ஓகே, சகஜம். வயசாயிடுச்சு, அவங்களுக்கு கண் பார்வை மங்குச்சு அப்படின்னு சொன்னா ஓகே, அது இயற்கை. ஆனா சின்ன பிள்ளைங்கள எந்த ஒரு யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பிள்ளைங்க போட வேண்டிய சூழ்நிலை வருது. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல தாங்க. எதனால முக்காவாசி ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் சார், ஹார்ம்ஃபுல் ப்ளூ ரேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ப்ளூ ரேஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு லைட் வருதுன்னு நினைச்சுக்கோங்க. சூரியன்ல இருந்தே வெளிச்சம் வருதுன்னு நினைச்சுக்கோங்க. அதுல வர வெளிச்சத்துல என்னென்ன கலர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரெயின்போ கலர்ஸ் இருக்கும்னு சொல்லுவோம். அதாவது விப்ஜிஆர் இருக்கும். அந்த 7 கலர்ஸ் இருக்கும். வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். சோ இந்த கலர்ஸ் எல்லாம் நம்ம கண்ணுல எல்லாம் சேர்ந்துதான் நமக்கு வருது. அப்படி எல்லா கலரும் வரும்போது சயின்ஸ் ரீதியா பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த் இருக்கும். வேவ் லென்த்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிராவல் பண்றது. சரியா? அப்படின்னு பார்க்கும்போது ப்ளூ கலர்ல, அதாவது ஊதா நிற கலர்ல இருக்கிற ரேஸுக்கு மட்டும் என்ன ஒரு தன்மை உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப தூரம் நீண்டு டிராவல் பண்ற தன்மை உண்டு. அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கண்ணுக்குள்ள கூர்ந்து போய் நம்மளோட கண்ணை பாதிப்படைய வைக்கிறது அந்த ப்ளூ கலர் ரேஸ் அப்படின்னு சொல்றது. சரியா? சோ அப்ப ப்ளூ கலருக்கு வந்து வேவ்லென்த் கூட இருக்கு. அது உங்க கண்ணை வந்து பாதிப்படைக்கிறது. எஸ் சார். Yeah. And our eyes lens and retina are not able to filter blue rays well. But there's a problem. What all I said in the beginning, that television screen, then LED light, mobile phones, then computers, all these things, you know, they definitely leads to and the damaging the eyes by pushing the blue rays in. But our eye lens and retina is not able to really filter this. Without any entrance, it gets into the retina and destroys it, right? So these high energy blue rays penetrate the eyes very deeply. As you can see over here, it has crossed everything and is falling onto the retina, the region called macular region. And the macular region is responsible for the clear vision. And that place is in danger, right? It destroys that area. So these high energy blue rays penetrate the eyes very deeply and can damage the structure of our eyes. Once the structure of eyes is damaged, then you will not be able to see anything whatsoever, right? Yes. Yes, sir. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லா கலர்ஸும் வருது இல்லையா? ப்ளூ கலருக்கு மட்டும், அதாவது ஊதா கலருக்கு மட்டும் அந்த ரேஸ்க்கு கண்ணை ஊடுருவி செல்லக்கூடிய தன்மை இருக்குங்க. அப்ப நம்மளோட லென்ஸ், அந்த ஐ, நம்மளோட கண்ணுல இருக்கிற அந்த லென்ஸுக்கும் உள்ள ரெட்டினா அப்படின்னு இருக்கும், அதுக்கும் என்ன பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ப்ளூ கலரை அவ்வளவா தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை அதுக்கும் கிடையாது. அப்ப என்ன பண்ணிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ளூ கலர் ஈஸியா நம்ம கண்ணுக்குள்ள வந்து உள்ள போயிரும். இதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. சரியா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல அழகா காட்டியிருக்காங்க பாருங்க. இதுல நமக்கு அந்த ரெயின்போ கலர்ஸ் இருக்கு. அதுல இருக்கிற கலர்ஸ்ல அங்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம கண்ணுங்க. சரியா? கண்ணுக்குள்ள எந்த கலர் மட்டும் உள்ள வரைக்கும் மேக்குலார் ரெட்டினா அப்படின்னு இருக்கு இல்லையா நம்ம கண்ணுக்குள்ள, அது வரைக்கும் எந்த கலர் போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ லைட், அதாவது ப்ளூ கலர் மட்டும் உள்ள ஊடுருவி செல்லுது. மீதி எல்லாம் நம்ம கண்ணுல இங்க வரைக்கும், நமக்கு கண் எந்த ஆப்ஜெக்ட் பார்த்தாலும் அதுல நமக்கு இங்க வரைக்கும் உள்ள போகுது. கலர் போகுதுன்னா அந்த வயலட் கலர், ரோஸ் கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு இங்க வரைக்கும் போகுது. மீதி எல்லோ, ஆரஞ்சு எல்லாம் நம்ம கண்ணுக்கு உள்ள வரைக்கும் வரல. ஆனா ப்ளூ கலர் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பெனிட்ரேட் பண்ணி, அதாவது உள்ள ஊடுருவி உள்ள லாஸ்ட் வரைக்கும் நமக்கு அந்த மேக்குலார், அப்புறம் அந்த ரெட்டினா இருக்கு இல்லையா, அது வரைக்கும் உள்ள செல்லுது. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப தீங்கு விளைவிக்கும். இந்த கலர் வந்து நல்லது இல்ல கண்ணுக்கு. எஸ் சார். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல இருந்து வர அந்த ப்ளூ கலர் ரேஸ் என்ன ஆகும்னா, நீங்க பாத்துக்கிட்டே இருக்க, செல்போன் பாத்துக்கிட்டே இருக்கீங்க, அப்ப லேப்டாப் பாத்துக்கிட்டே இருக்கீங்க, டிவி பாத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்ப பார்க்க என்ன ஆகும், இல்ல இருக்கிற கலர் வந்து உள்ள போய்கிட்டே இருக்கும். அப்ப போய்கிட்டே இருக்கும் போது தொடர்ந்து நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்ணை வந்து அது பாதிப்படைய வச்சிருதுங்க. அப்ப டேமேஜ் ஆயிருது. அந்த ஸ்ட்ரக்சரே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகுது. அப்புறம் டேமேஜ் ஆகுறதுனால என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளோட உடல்ல கொஞ்சம் உறுப்புகள் பாதிப்படைஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், திரும்ப அதை பழைய நிலைமைக்கு கொண்டுட்டு வர முடியாது, நம்ம உடம்புக்கு தெரியாதுங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம கண்ணும் ஒரு உறுப்பு. எஸ் சார். Yeah. Now, this condition is even more worrisome in childhood because a pigment found in the eye lens develops only after the age of 12. Now, it is a very, very big, important thing which I am going to tell you, because most of the places we have seen that if the child makes any disturbance, we give the mobile phone to that child's hand and he starts playing with that.
But this is what you should understand, that there is a pigment which plays as a filter in front of the eyes, which can filter many of the lights. Even to an extent, it also filters blue rays, but not to that extent where the other rays have been filtered. But if this filter is not there, what will happen? The full energy level, blue rays will enter into the eyes and it will really destroy it. But this filter comes only after the age of 12. So below the age of 12, if you keep on giving the mobile phone to use for this child, he will definitely lose the eyesight. And without this pigment, children are more likely to have oxidative damage. Oxidative damage, the eye cells will be destroyed from blue rays in the eye macula, which I have told you, right? Now in this picture, this young chap is little more, little aged, maybe 7, 6, 7, 8. That's the reason that the distance between the eye, the screen is little far. But these blue rays, which can be partially filtered by adult eyes, reach the children's macula without being filtered, because there is no filter. And this small child keep the mobile phone very close. So because they keep the mobile phone very close, this energy level, the high energy blue rays will definitely and directly act on their face and eyes, which can destroy both. So very, very important that you should not give these types of mobile phones to small children, because that is almost like killing them. Because when the eyes is gone, then everything is gone, right? Okay. Yes. Yes, sir. So அப்ப கண் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ப்ளூ கலர் லைட் உள்ள போக போக நீங்க செல்போன் யூஸ் பண்றதோ இல்லாட்டி நம்ம வந்து லேப்டாப் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, உங்க வீட்டுல லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அது உங்களே அறியாம என்ன ஆகும்னா அதுக்குள்ள ப்ளூ கலர் லைட் உள்ள போய்கிட்டே இருக்குங்க. அது வந்து உங்களை டேமேஜ் பண்ணுது. இன்னொன்னு என்ன ஒர்ஸான கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு அப்பேற்பட்ட அந்த பிக்மெண்ட் உள்ள இருக்கிற அந்த ரெட்டினா, அந்த மேக்குலா அப்படிங்கறதுல எப்போ ஒரு குழந்தைக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 12 வயசுக்கு மேலதான் அது உருவாகவே செய்யும். அப்ப பாத்துக்கோங்க, உள்ள வந்து ஒரு ஃபில்டர், ஒரு லேயர் மாதிரிங்க. நம்மளுக்கு எப்படி அந்த ஒரு சினிமா தியேட்டர்ல வந்து திரை வச்சிருக்காங்களோ அது மாதிரி திரை தான் ரெட்டினா அப்படிங்கிறது. உங்க கண்ணுக்கு பின்னாடி இருக்கும். இதான் நம்ம கண்ணுக்கு பின்னாடி வந்து ஒரு திரை மாதிரி இருக்கும். அந்த திரையில சென்டரா இருக்கிறதா மேக்குலா அப்படிங்கிறது. இந்த மேக்குலா சரியா இருந்தாதான் உங்களால எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் ஷார்ப்பா பார்க்க முடியும். அதாவது கிளியர் பிக்சர் தெரியும். இல்லாட்டி மங்க ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் இந்த மேக்குலா டேமேஜ் ஆனா. அப்ப பாத்துக்கோங்க, அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ரெட்டினா, அந்த மேக்குலா இது எல்லாமே கண்ணுல வந்து டெவலப்பே ஆகாது 12 வயசுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் டெவலப் ஆகும். ஆனா நம்ம அதுக்கு முன்னாடியே என்ன பண்றோம், இப்ப ஈஸியா பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செல்போனை, லேப்டாப், ஒரு கம்ப்யூட்டரை போட்டு கொடுத்துதான் என்ன பண்றோம், நம்ம ஏமாத்துறோம். இப்ப வந்து முடியல நம்மளால. பிள்ளைங்களால டிவி பார்க்காம இருக்க முடியுதா? முடியல. நம்ம சொன்னா கேக்குறாங்களா? இல்ல. அப்ப எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு உலகத்துல பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிறந்ததுல இருந்து பிள்ளைங்க வந்து இந்த செல்போனு, இந்த லேப்டாப், இந்த டிவி இதெல்லாம் பார்த்துதான் அவங்க வளர வேண்டியிருக்கு. அப்ப அப்படி ஒரு பிக்மெண்ட் டெவலப்பே ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க கண்ணு வந்து எப்படி பாதிப்படையுதுன்னு பாத்துக்கோங்க. எவ்வளவு ஒரு சின்ன பிள்ளைங்க நம்ம இதெல்லாம் அறியாம நம்மளும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சைடும் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப அந்த ரெட்டினாவும் பாதிப்படைஞ்சிருது, மேக்குலா அப்படிங்கறதும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உருவாகுறதுக்கு முன்னாடியே கண்ணை வந்து ரொம்ப பாதிப்படைய வச்சு பண்ணிரும். இதுக்கு காரணம் இது மாதிரி நம்மளுக்கு அந்த டெலிவிஷன், இந்த ஸ்கிரீன்ல இருந்து வரக்கூடிய ஊதா கதிர் தான் காரணம். எஸ் சார். Yes. Now this is another very important study which I am presenting before you. If more than 2 hours of continuous use is being done by the child as far as mobile phone is concerned, so the side effects are these. Just go through the side effects. Very, very dangerous. 9.1% increase in eye strain, dryness and irritation. And due to the over usage of the gadgets and with a high amount of the Blu-rays enters in our eyes, the dryness happens. So that is the most common disease which we find around. So eye strain, dryness and irritation is going up by 9.1%. But this study is almost 3 years old. So this percentage you need to count it as 20.2% of eye strain, dryness and irritation. Then attention span reduces by not 15.23%, goes down by close to 50%. Then behavior deterioration, very, very important. The small child, if they get the taste of this mobile, they will not be giving you back, right? So these are some of the things. Attention. So behavior deterioration is very, very dangerous. And we can find over there that most of the behavior which you find in the young generation is
absolutely dangerous. 13.5%, but it is increased to 70%. Can you believe it? Then headache increases by 8.8%, but that percentage is more than 30 now. Then neck and shoulder pain, 5% increase. Oh, that is has gone up to 10 because it's a young age. The muscles and bones are being prepared. So the degeneration of the neck and shoulder area is very less. That's the reason why it is only 5%. Rest everything is much bigger than this particular study, right? So let's go back and yes. Yes, sir. So இந்த ஸ்லைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானதுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது பிள்ளைங்களுக்கு நம்ம ரொம்ப நேரம் இது மாதிரி ஒரு ஊதா கதிர்கள் உள்ள போய்கிட்டே இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், அவங்க உடம்புல என்னென்ன மாறுதல்கள் ஏற்படும், என்னென்ன தீங்குகள் விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அழகா போட்டிருக்காங்க இந்த ஸ்லைட். இது முன்னாடி இது பண்ணது இன்னும் இதோட ரேஷியோ பாத்தீங்கன்னா கூடி இருக்கு இப்ப அப்படின்னு சொல்லலாம். கண்டினியூஸா உங்க குழந்தைகள், ஃபர்ஸ்ட் சின்ன பிள்ளைங்களுக்கு அடுத்த பெரியவங்களுக்கு காட்டுறோம். குழந்தைகள் வந்து 2 மணி நேரம் செல்போனோ லேப்டாப்போ டிவியோ ஏதோ ஒரு டிவைஸ 2 மணி நேரம் தொடர்ந்து கண்ணு பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்னென்ன உடம்புல மாறுதல்கள் ஏற்படும், என்னென்ன தீமைகள் விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க கண் வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்ணை வந்து நம்ம வந்து ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம மூடி திறக்கணும், சரியா? அப்பதான் அது வந்து ஈரப்பதம் அடையும். அப்படி இல்லாம நம்மளே அறியாம ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதுவும் அந்த கேம்ஸ் எல்லாம் பிள்ளைங்க விளையாடும் போது பாத்தீங்கன்னா கண்ணை வந்து இமைக்க கூட மாட்டுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அதனால அவங்க கண் வந்து பாதிப்படையுது, கண் ஸ்ட்ரெயின் ஆகுது. எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9.1% என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கண் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது. அது போக ட்ரைனஸ் உண்டாகுது. அது என்ன ட்ரைனஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கண்ணை மூடாம அப்படி இமைக்காம பாக்குறதுனால கண் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஈரப்பதத்தை வந்து இழந்துருது, சரியா? அடுத்தது 15.2% என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து பாதிப்படையுது. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க நல்லா பாருங்க, பிள்ளைங்க போது நீங்க பின்னாடி இருந்து பிள்ளைங்களை எத்தனை தடவை கூப்பிட்டாலும் பிள்ளைங்க ஈஸியா திரும்பி பார்ப்பாங்களா? இது எல்லார் வீட்லயும் நம்ம வந்து கண் கூட பாத்துக்கிட்டே தான் வரும். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், ஆக்ஷன் எதுவும் எடுக்க மாட்டேங்கிறோம், சரியா? நம்மள என்ன பண்றோம், தொல்லை விட்டுச்சு கொஞ்சம் அமைதியா உட்காந்து பாக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிவியை போய் பாரு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுரும், அப்படிதானே? அதனால என்ன ஆகும்னா பிள்ளைங்க வந்து அப்ப ஒரு ஆப்ஜெக்ட்லயே அந்த ஒரு டிவைஸை டிபெண்ட் பண்ணி அதை ரொம்ப போக்கஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம கூப்பிட்டா கூட அந்த பிள்ளைங்க காதுல வந்து கேட்க மாட்டேங்குது, சரியா? இதனால அவங்களோட பிஹேவியர் டீட்ராய்டேஷன் சொல்றாங்க. அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 13.5% அவங்களோட பிஹேவியர் எல்லாம் சேஞ்ச் ஆகுங்க. நல்லா சொன்னபடி கேட்டுக்கிட்டு இருக்க பிள்ளைங்களையே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்துல நம்ம நல்லா பாத்துருக்க உண்டு. இந்த 2 வருஷம் ஃபுல்லா ஆன்லைன் கிளாஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பிள்ளை வேற மாதிரி இருந்திருக்கும். இந்த ஒரு 2 வருஷம் ஃபுல்லா இந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் பார்த்து ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணி அவங்களோடைய நம்மளுக்கே தெரியும் நல்லா இருந்த பையன் இப்ப சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறான், நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், ரொம்ப கோவப்படுறான். இதெல்லாம் அவங்களே அறியாம என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மன ரீதியா ஒரு மாதிரி அவங்களுக்கே டென்ஷன் ஆகி பிள்ளைங்களை வந்து தன்னைத்தானே சொன்னபடி கேட்காம போயிடுறாங்க. இதெல்லாம் நடக்கிறது உண்டு. அது போக 8.8% உங்களுக்கு தலைவலி பிள்ளைங்களுக்கு வருது, சரியா? இதெல்லாம் வந்து ரேஷியோ சயின்டிஸ்ட் இது பண்ணி கண்டுபிடிச்சு ரிசர்ச் பண்ணி முடிச்சு வச்சு சொல்றதுங்க, எதுவுமே பொய் கிடையாது. குட்டி பிள்ளைங்களுக்கு தலைவலிக்கு காரணம் பாருங்க என்ன இதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அது போக 5% மக்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுடைய கழுத்து தோள்பட்டை இது எல்லாமே வலிக்க ஆரம்பிக்குது. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து 2 மணி நேரம் லேப்டாப்போ செல்போனோ ஏதோ ஒரு டிவைஸ வந்து அவங்க பார்த்து அவங்க கண்ணை வந்து பாக்குறதுனால இது எல்லாமே அவங்களுக்கு வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ங்க. எஸ் சார். Yeah. Now we'll move on to the adult. Now these are the side effects which your children may get if they use more than 2 hours continuously the Android or the smartphone and the laptop or TV. Now this is for the adults, the side effect for adults. The stress on the eyes increases by 32%. That has been moved up to now 50%. Then the dry eyes increases by 22.7%. That will also be close to 50% only. The headache 21.4%. It's increasing like anything now. Then blurred vision. Already the vision is blurred, and if you continue to watch this, continuously in front of your television or in your computers or those more than 2 hours, that is going to be in a very dangerous situation because the headache will increase by 21.4%, blurred vision by 22%. Then neck and shoulder pain increases by 32%. Now, when you go back, you can find neck and shoulder pain is just 5%. Here it is 32% because they are young and they are in the growing stage.
and that's the reason the health is being shown. But here, most of the people are getting aged, and they would have been scanned. That's the reason is like this. But believe me, there are people who are very, very old and still young, and there are people who are young and they are still look like old. So these are some of the important things which you need to really understand and continuously promote NutriCharge view, because this is open for everybody. Yes. Yes, sir. So அடுத்து இந்த ஸ்லைட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரிய ஆளுக்கு. சோ யார் யூஸ் பண்ணாலும் நமக்கு பாதிப்படைகிறது வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ பெரியவங்களுக்கு பார்க்கும்போது தொடர்ந்து நீங்க 2 நேரம் டிவியோ, செல்போனோ, லேப்டாப்போ ஏதோ ஒண்ணு கண்டினியூஸா தொடர்ந்து 2 நேரத்துக்கு மேல பார்க்கும்போது உங்களுக்கான விளைவுகள் என்னென்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சைடு எஃபெக்ட் பெரியவங்களுக்கு 32% உங்களுடைய கண் வந்து பாதிப்படையுதுங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் அப்படிதான் நம்மளே மறந்து வேலை செய்யும் போது என்ன பண்ணுவோம்னா, அதை தொடர்ந்து நீங்க லேப்டாப்ப கூர்ந்து பாக்குறீங்க. சோ உங்க கண் வேற எங்கேயும் பார்க்க மாட்டேங்குது, பாத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்ப அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஊதா கதிர் வந்து டைரக்டா உள்ள உங்களுக்கு போகும். கண்ணையும் உள்ள தாண்டி உள்ள அந்த ரெட்டினா இருக்கு இல்லையா, அந்த கண்ணுக்கு பின்புறத்துல அதை போய் ப்ளூ கலர் லைட் வந்து பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த பளிச்சுன்னு வர அந்த ப்ளூ கலர் லைட் பாதிப்படைறதுனால உங்க கண் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது. அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கண் வந்து நம்ம அதை இங்கிட்ட மட்டும் மூடாம கஷ்டப்பட்டு அதை பார்க்க வைக்கிறோம். சரியா? அதனால 22.7% உங்களுக்கு ட்ரை ஐஸ் வருது. ட்ரை ஐஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லேப்டாப்ல வேலை பார்க்குற ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ஈஸியா வந்துகிட்டு இருக்குங்க. ட்ரை ஐஸ் நிறைய பேர் சொல்றாங்க. என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க கண்ணுல கண்ணீரே வர மாட்டேங்குது. பக்கத்துல உட்காந்து வெங்காயம் அறுத்தா கூட கண்ணீர் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பாத்துக்கோங்க, கண்ணுல இருக்கிற எவ்வளவு பிக்மெண்ட் உங்களுக்கு டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி. அப்ப ட்ரை ஐஸ் வந்து ரொம்ப பிரச்சனையாயிரும். உங்களுக்கு கண்ணை பார்க்க முடியாது அவ்வளவா. ரொம்ப கண் ஈரப்பதத்தை இழந்துரும். கண்ணுல வந்து அந்த ஈரப்பதம் இருக்கணும், இருந்தாதான் நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் பாக்குறது எல்லாமே. அப்ப ட்ரை ஐஸ் வந்து 22.7% ட்ரை ஐஸ் வந்துருது உங்களுக்கு. தலைவலி எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 21.4% உங்களுக்கு என்ன வர வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா தலைவலி. சோ இதெல்லாம் பார்க்காம நம்மளுக்கு தலைவலி உண்டு. இருந்தாலும் லேப்டாப்ல தான் வேலை, அதுக்கடுத்து டிவி, அதுக்கப்புறம் செல்போனு. அப்ப உங்க கண்ணை வந்து நம்ம இயற்கையை பாக்குறத விட்டுட்டு இது மாதிரி டிவைஸ பாக்குறதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தலைவலி கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பிளர்ட் விஷன், ஆல்ரெடி உங்க பார்வை வந்து கொஞ்சம் மங்கிதான் போயிருக்கு. இதுலயும் உட்காந்துட்டு இந்த டிவைஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால கண் பார்வை இன்னும் மங்குறதுக்குரிய வாய்ப்புகளை நம்மளே என்ன பண்றோம்னா அதிகப்படுத்தி கொடுத்துறீங்க. அப்ப 22% என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு கண் பார்வை மங்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்தது நெக் ஷோல்டர் பெயின். இப்ப ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க நம்ம ரொம்ப பார்க்க முடியுது. உட்காந்துக்கிட்டே இருக்காங்க, எங்கிட்டும் போகாம ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறதுனால கழுத்துல, அது போக முதுகு வலி, இது எல்லாமே வரத நம்ம பார்த்துக்கிட்டே தாங்க வரும். இதுவும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாளுக்கு நாள் இதை கூட 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 நம்மளுக்கு வந்து இந்த ரேஷியோ எல்லாமே கூடிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லிதான் சொல்லலாம். எஸ் சார். Yeah. Now from blue rays, our eyes becomes absolutely dry. This is the first and foremost thing, right? Now you can see most of the eye clinic has started, and in that the dry eye section is totally different, right? Now we start seeing blur. On the right side you can see a normal vision very clear, but on the left side you can see it's a blurred vision. So this is a huge difference, right? From the right to the left, and this is what happens when you start seeing blur. And when you strain to see the picture clear, your eyes get tired, and when the eyes get tired, we usually rub our eyes, but you should not do that. You should really spray some water into the eyes and keep it as it is, right? Now frequent headaches, because continuously if you are working on it and the blue rays is entering nicely, then frequent headaches will start. And due to exposure to blue rays for a very long time, the eyesight gradually decreases, right? And this exposure to the blue rays is the one of the culprit which definitely destroys the vision, right? Okay, we'll talk about more after some time. Yes. Yes, sir. சோ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப ப்ளூ ரேஸ், அதாவது அந்த ப்ளூ கலர்ல இருந்து வரக்கூடிய அந்த லைட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய கண்ணை வந்து ரொம்ப பாதிப்படையுதுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ அப்ப எப்படி நீங்க இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ப்ளூ கலர் வந்து உங்க கண்ணை வந்து ஈஸியா ட்ரை ஆக வரைக்குது, அதாவது வறட்சி அடைய வச்சிருது. உள்ள உங்களுக்கு அந்த சுரக்கக்கூடிய அந்த லிக்விடே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சுரக்க விடாம கண்ணை நீங்க ரொம்ப கூர்ந்து அதை ரொம்ப கஷ்டப்படுத்தி நீங்க பார்த்துக்கிட்டே உத்து பாக்குறதுனால
அந்த ப்ளூ கலர் பாதி படைஞ்சு அடைஞ்சு அதுவே ஒரு நாள் 2 நாள் வருஷ கணக்குல போகும்போது அது ரொம்ப உள்ள டேமேஜ் ஆகி உங்க கண்ணை வந்து ஈரப்பதத்தை இழக்க வச்சிருது. எஸ் சார். அப்ப ஈரப்பதம் இழக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா தெரியக்கூடிய உங்களுக்கு கிளியர் பிக்சரே நெக்ஸ்ட் ஸ்லைட் சார் இது மாதிரி பிளர்ட் ஆகி தெரியுங்க. அது என்ன பிளட் விஷன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உள்ள அந்த கண்ணுக்குள்ள பின்னாடி ரெட்டினா இருக்கும், அதுக்கு நடுவுல மேக்குலான்னு இருக்கும். அப்ப அந்த மேக்குலா பாதிப்படைஞ்சிருச்சுன்னா இது மாதிரி கிளியரா தெரியுற பிக்சர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குத்து மதிப்பா தான் தெரியும். அதுதான் பிளட் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப அது மாதிரி தெரியும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க கண் ரொம்ப டயர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? நீங்க ஒரு விஷயம் தெரியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப தூத்து பார்ப்போம், கூர்ந்து கவனிப்போம், என்ன இப்படிலாம் கசக்கணும். கண் அப்படிலாம் ஈஸிக்குள்ள கசக்க கூடாது தெரியுமா? எல்லாம் போட்டு நல்லா அப்படி கசக்குறீங்க. அப்படி ஆகும்போது உங்களுக்கு ஈஸியா கண் டயர்ட் ஆகுது. அதை கூர்ந்து கவனிச்சு ஒரு விஷயத்த தெரியாததை பாக்குறது ட்ரை பண்ணும் போது அடிக்கடி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தலைவலி வருது. இது எல்லாமே நம்ம பாக்குறது உண்டுதான். நம்மளே சொல்லுவோம் இல்லையா, நம்ம வீட்டுல அம்மா சொல்லி கேட்டிருப்போம், நம்மளுக்கே தெரியும் காரணம். தலைவலி ஏன் வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஆமா இன்னைக்கு ஃபுல்லா லேப்டாப்ல வலி உட்காந்து வேலைப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லாட்டி உட்காந்து செல்போனை ஃபுல்லா நோண்டிட்டே இருந்தேன் தலைவலிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப பாத்துக்கோங்க உங்க உடம்பு குட்டி குட்டி சிம்டம்ஸா வெளியே காட்டுது. இது மாதிரி ஐயோ தலைவலிக்குது, ரொம்ப நேரம் டிவி பார்க்காதீங்க, தலைவலிக்குது, லேப்டாப் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி குட்டி குட்டி சிம்டம்ஸா காட்டுது. இருந்தாலும் நம்ம அதெல்லாம் நிறுத்தி தவிர்த்து வைக்கிறோமோ அப்படின்னு கேட்டோமா இல்ல முடியாது. ஏன்னா சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. உலகத்துல இன்னும் நம்ம இது மாதிரி டிஜிட்டலா யூஸ் பண்றது வந்து கூடிக்கிட்டே தான் போகும். எஸ் சார். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி இந்த ப்ளூ கலர் ரேஸ் தொடர்ந்து நீங்க பாத்துக்கிட்டே வரீங்க. 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, பாத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. என்னால குறைக்க முடியாது சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது உங்களோட ஐசைட் கண் பார்வை கிராஜுவலா படிப்படியாக குறைஞ்சுக்கிட்டே வருது. டக்குன்னு கண்ணு தெரியாம ஒரு நாள் அப்படிலாம் போயிடாது. நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சிம்டம்ஸ் தெரியும், குறைஞ்சுக்கிட்டே வருது. எஸ் சார். Yeah. Now the area which I told you called macula in the retina of the eye is responsible for the clear vision, and this is the purple part, macular region, right? And what actually happens when the blue rays enters and destroys this area? So this is, as I told you, is responsible for our clear vision. So that clear vision will totally go, and slowly it leads to blindness and age-related macular degeneration, which actually happens with every age, right? Not only macular degeneration, but all the body parts start degenerating. So now macula, the main cause of macular damage, AMD, was not. What is that? AMD is age-related macular degeneration. Okay, the main cause of macular damage in the retina with increasing age is exposure to blue rays continuously for a long time. So if you are exposed to the blue rays for a very long time and that continuously, then this macular region will be destroyed, and as the age moves on, macular degeneration will definitely be seen. So just to take care of all these things, we are going to present the products in front of you, right? And if you don't take necessary action, that blue rays will lead to the loss of eyesight, right? And these blue rays, okay, we'll talk after this. Yes, ma'am. Yes, sir. So என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதாங்க கண். நம்ம கண் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள அந்த ரெட்டினா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணை வந்து பின்னாடி ஒரு லேயர் மாதிரி இருக்கும். நம்ம பாக்குற எல்லாமே என்ன ஆகும்னா உள்ள ரெட்டினா வரைக்கும் போகும். நம்ம பாக்குற ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பாக்குறீங்க, அதுல இருந்து வரக்கூடியது வந்து உள்ள வரைக்கும் போகும். அப்ப அந்த ரெட்டினால மேக்குலா என்ன பண்ணும்னா அதுதான் எதுக்கு உதவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிளியரா பாக்குறதுக்கும் அது ரொம்ப ஷார்ப்பா தெரியறதுக்கும் அந்த மேக்குலா தான் ரொம்ப உதவுது. சம்டைம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து உங்க கேலண்டர்ல இருக்கிறது குட்டி எழுதி இருக்கிறது கொஞ்சம் பேத்துக்கு அடியில தெரியாது, கொஞ்சம் பேத்துக்கு தெரியும் உங்க வீட்டுல. இப்போ நீங்களே செக் பண்ணி பாருங்க, கொஞ்சம் தூரமா இருந்து பாருங்க, தூரத்துல கேலண்டர் எழுதி இருக்கிறது குட்டி குட்டி வார்த்தைகள் அந்த நம்பர்ஸ் எல்லாம் தெரியுதான்னு பாருங்க. கொஞ்சம் பேத்துக்கு தெரியும், கொஞ்சம் பேத்துக்கு தெரியாது. அப்ப நல்லா தெரியறவங்களுக்கு அந்த மேக்குலா அப்படிங்கிறது நல்லா உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த ரெட்டினால இருக்கக்கூடிய சென்டர்ல இருக்கக்கூடிய மேக்குலா ஒர்க் ஆகாம போயிருச்சுன்னா கிளியரா உங்களுக்கு பிக்சர் தெரியாது. அது போக வயசு ஆக ஆக என்ன ஆகும்னா ஆல்ரெடி நம்ம எல்லா உறுப்புகளும் வயசாகிற மாதிரி இந்த மேக்குலாக்கும் என்ன ஆகும்னா வயசு ரீதியாகவும் அது கண் பார்வை மங்குறதுக்கு காரணமாகும். அது போக வயசாகிட்டு இருக்கு, அது போக அது கண் பார்வை இழக்கிற காலகட்டத்துல இது மாதிரி நம்ம செல்போன் பார்த்துட்டு லேப்டாப் பார்த்துட்டு இன்னும் ப்ளூ கலர் ரேஸ உள்ள விட்டுக்கிட்டே இருந்தோம்னு நினைச்சுக்கோங்களேன், ஈஸியா அது டேமேஜ் ஆகுது. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளே நம்ம உடம்ப வந்து கண் வந்து பார்வையை கெடுத்துக்கிட்டு வரும். இது மாதிரி எல்லாமே பார்த்துக்கிட்டு ரொம்ப காலத்துக்கு அதுவே நீடிக்கும் போது சீக்கிரமே அது வந்து டேமேஜ் ஆகி நம்ம கண் பார்வை இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம். எஸ் சார். This also you just did.
இது மாதிரி என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நான் 1 வருஷம் யூஸ் பண்றேன், 2 வருஷம், அது டக்குன்னு உடனே உங்களுக்கு காட்டாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். சோ கண்ணு எப்படி காட்டும், கண்ணுக்கடியில அந்த கருவளையம் வருது, அப்புறம் கண் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி தூரத்துல இருக்க சரியா தெரியாம போகிறது, கண் எரிச்சல் வருது, கண்ல இருந்து தண்ணீர் வருது, கண்ல இருந்து தண்ணீரே வராம இருக்கிறது. இது மாதிரி குட்டி குட்டி சிம்டம்ஸா காட்டி ஒரு நாளைக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிரந்தரமா கண் பார்வையை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க மக்களுக்கு. தெரிய மாட்டேங்குது இது எல்லாமே. சோ தெரியாம எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுதான் உண்மை. என்ன ஆகும்னா லேப்டாப், நீங்க செல்போன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே வர்றது வந்து குறைய போறது இல்ல. இன்னும் போக 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 எல்லா பிசினஸுமே நம்ம கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் லேப்டாப்ல யூஸ் பண்ணி முடிக்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துகிட்டு இருக்கறனால இதோடைய யூசஸும் கூடும், அதோட கண் பார்வையோட விளைவுகளும் நம்மளுக்கு கூட தான் செய்யும். எஸ் சார். Yes. Now these blue rays are emitted from where these blue rays generates. Number one, from the sun, but that doesn't make huge problem to us because we don't look directly into the sun, right? So it is the reflected blue rays which enters. The density is very less. Then from television, of course, this from here it is very dangerous. From television, from LED and fluorescent lights, from laptop. Now the books have been, exchanged with e-books and iPads. So this also emits blue rays then from mobile. So all these things you need to understand that is going to create a huge problem to our eyes. But to an extent, we can reduce the effect of sun rays by wearing sunglasses or by sitting almost 6 feet away from the television screen. You can avoid. But laptop, mobile screens, they are very close to us, right? You cannot keep it in a room and sit in the other room. No. So they are very close. So the energy level which the blue rays enters your eyes will be very, very high. So very strongly it will enter and it will damage the eyes. And this is what actually happens nowadays. We spend a lot of time watching their mobile phone. The friends are sitting together, but they are least bothered about talking to each other by looking into the eyes. In fact, they are talking by looking into the screen of the mobile. So what will happen? The blue rays are continuously entering their eyes, and this will lead to a big problem as the days progresses. Yes. Yes, sir. சோ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் இந்த ப்ளூ கலர் லைட்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி ப்ளூ கலர் லைட் எதுல இருந்துலாம் வரும், அப்புறம் எப்படி எதெல்லாம் தவிர்க்க, எதுல இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சூரியன். ஆமாங்க, நமக்கு சூரிய ஒளியை பார்க்கும்போது நமக்கே தெரியும், கண் கூசும் இல்லையா, ரொம்ப பார்க்க முடியாது. சூரியன்ல இருந்து நமக்கு எல்லா கலர்ஸும் வரும். அந்த விப்ஜிஆர் கலர்ஸ் வரும். அதுல இருக்க ப்ளூ கலருக்கு தான் ரொம்ப எனர்ஜி உண்டு. அப்ப சூரியன் நம்ம தவிர்க்க முடியுமா? முடியும். ஏன்னா நம்ம சூரியன் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க போறது இல்லையே. சோ இப்படி புரிஞ்சுட்டு தான் போக போறோம். ரொம்ப நேரம் நம்ம பார்க்க போறதுனால அதை தவிர்க்கலாம். ஓகே, அடுத்து எதுல இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெலிவிஷன்ல இருந்து வந்து டிவில இருந்து வரக்கூடிய லைட்ல இருக்கிற ப்ளூ கலரும் உங்க கண்ணுக்குள்ள போகும். ஓகே, சரி. அடுத்து எதுல இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி எல்இடி லைட், அது போக ஃப்ளூரசன்ட் லைட்ஸ், கலர் கலரா லைட், நீங்க எப்படி லைட் அது இதுன்னு போடுறதும், அது போக உங்க வீட்டுல மாட்டிருக்க எல்லா எல்இடி லைட்ல இருந்தும் ப்ளூ கலர்ங்கிறது மட்டும் நிறைய எனர்ஜி உண்டு உங்க கண்ணுக்குள்ள போகும். அது போக லேப்டாப். சோ லேப்டாப் யூஸ் பண்றீங்க, இப்ப நான் லேப்டாப்ல தான் மீட்டிங் அட்டென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆமாங்க, கண்டிப்பான முறையில் நம்ம கண்ணுக்குள்ள இப்ப 2 மணி நேரம் ப்ளூ கலர் லைட் வந்து போய்கிட்டே தான் இருக்கு. அடுத்தது ஐபேட், இபுக்ஸ் ஐபேட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்கூல் காலேஜஸ்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல இப்ப பெங்களூர் அது மாதிரி சிட்டி சைட்ஸ்ல எல்லாம் ரொம்ப இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் மாத்திட்டாங்க. இது மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும், ஐபேட் எடுத்த எல்லாத்தையும். அப்ப பிள்ளைங்களே என்ன ஆயிடுதுன்னா, புக்ஸ பார்க்காம கண்டிப்பான முறையில் அவங்க ஒரு நாள் ஃபுல்லா பார்த்துதான் ஆகணும் ஸ்கிரீன் அப்படின்னு ஆயிடுது. அது போக மொபைல் போன், சரியா, மொபைல் போன் யூஸ் பண்றது மூலியமாவும் நமக்கு அந்த ப்ளூ கலர் லைட் நம்ம கண்ணுக்குள்ளே போய்கிட்டு இருக்க வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இப்போ ப்ளூ கலர் லைட் எதுலலாம் இருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே வரும். சரியா? எஸ் சார். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சரி, ஃபர்ஸ்ட் சன்ல இருந்து வருதுன்னு சொன்னேன், சூரியன்ல இருந்து. சூரியனை எப்படி தவிர்க்கலாம்? சூரியனுக்கு நம்ம வெளியே போகும்போது இப்ப எல்லாருமே ஒரு அழகா செம்மையா சன் கிளாஸஸ் போட்டுக்கிறோம் இல்லையா? சரியா, போட்டுட்டு நம்ம போயிடும் டிராவல், ஒரு பைக்ல போகும்போது என்ன பண்ணிக்கிறீங்க, நீங்க ஈஸியா வந்து சன் கிளாஸஸ் போட்டு உங்களோட கண்ணை வந்து சூரிய கதிர்கள் உள்ள போக விடாம தடுத்து நிறுத்திடும். இது ஒரு ஈஸி சொல்யூஷன், நீங்க போட்டுக்கோங்க. சரியா, போடாதவங்களும் போட்டுட்டு போயிருங்க. சரி, சூரியன்ல இருந்து தப்பிச்சுட்டேன். நெக்ஸ்ட் சார். அடுத்தது டிவில இருந்து எனக்கு மாதிரி கதிர்கள் வந்து பக்கத்துல பார்க்க கூடாது. அப்ப டிவி வந்து தள்ளி வை, சோஃபாவுக்கு பின்னாடி போடு. இது நம்ம சின்ன பிள்ளைல இருந்து பாக்குறது உண்டு. அப்படித்தானே நம்ம அம்மா அப்பா சொல்லுவாங்க, டிவியை பக்கத்துல போய் பார்க்காத கண்ணு கெட்டு போயிடும், டிவியை பக்கத்துல போய் பார்க்காத கண்ணு கெட்டு போயிடும்.
சரி டிவி வந்து ஒரு 6 அடி தள்ளி வைங்கப்பா, வச்சாச்சு, பின்னாடி சோஃபாவை போட்டாச்சு, பார்த்தாச்சு, ஓரளவுக்கு உள்ள போறதை தவிர்த்து நிறுத்தலாம். சரி, சூரியன்ல இருந்து தப்பிச்சுட்டேன், டிவில இருந்து தப்பிச்சுட்டேன், லேப்டாப் என்ன பண்ணுவீங்க, செல்போன் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லேப்டாப் தூக்கி 6 அடிக்கு தள்ளி வைக்க முடியுமா? முடியாது. செல்போனை தூக்கி 1 அடிக்கா தள்ளி வைக்க முடியுமா? முடியாது. அதுவும் கொஞ்சம் பேர் செல்போன் இங்க பார்க்க இங்க வச்சுட்டு, அது அந்த பிள்ளைங்க பாத்தீங்கன்னா கண்ணுக்குள்ள செலுத்துற மாதிரி பாக்குறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 இதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. லேப்டாப்ல இருந்தும் மொபைல் ஸ்கிரீன்ல இருந்து தப்பிக்க முடியாது. அது போக மக்கள் எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட முக்காவாசி நேரத்தை நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கூட செலவு பண்ணாம இது மாதிரி ஒரு செல்போன் கூடயோ லேப்டாப் கூடயோ தான் நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பிக்சர்ல கிளியரா போட்டிருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்துட்டாங்க, செல்போன் ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டு எல்லாரும் சந்தோஷமா பேசலாம். இல்ல, ஆனா அதுக்குள்ள மண்டையை விட்டுக்கிட்டு எல்லாரும் வாட்ஸ்அப்ல தனித்தனியா மெசேஜ் பண்ணி பேசிக்கிறோமே தவிர்த்து நம்ம அப்படிதான் பண்றோம். அப்படி சூழ்நிலையில என்ன ஆயிருது, கண்டிப்பான முறையில் நீங்க லேப்டாப்போ செல்போனோ யூஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க. அப்ப ப்ளூ கலர் லைட் உள்ள போய்கிட்டே தான் இருக்கு. எஸ் சார். Yeah. Now the blue rays emanating from them cause the most damage to our eyes. So the blue rays are the main culprit which actually kills the eyesight. Right now we are in the field of nutrients and nutrition. So definitely this question, big question will come. Sir, what nutrients can protect us from these blue rays and increase the health of our eyes? So, of course, we have got the wonder eye nutrient called lutein and zeaxanthin. And lutein and zeaxanthin are naturally present in our eyes. And the God has already been put in our eyes when we are born, and the ratio is 5:1. So, already we have got this naturally present zeaxanthin and lutein in our eyes. But the over usage and over exposure to the blue rays creates a huge problem. And these prevent strong energy blue rays from reaching and damaging the inside of the eyes. That is lutein and zeaxanthin, which is naturally being there in our eyes. It stops the blue rays from falling onto the macular region. So, and apart from that, when you really take care of our eyes by lutein and zeaxanthin, it will neutralize the effect of free radicals on our eyes. And when free radicals are exposed to the cells of the eye, because of inflammation, because of ultraviolet radiation, smoking, air pollution, free radicals emanates, and that really gets into the cells and destroys. So take continuously lutein and zeaxanthin and keep your eyes absolutely sharp. But the problem remains. With age, of course, the degeneration happens. Due to obesity, you have problems and problems. And due to excess cholesterol, you do have problem. And due to high blood pressure, due to diabetes, and because of not taking enough fiber in the diet, because of BD, because of cigarette, those with very light eyes, if the eyes are light, it's not very healthy, my dear. People love to have Aishwarya Rai's eye, right? Blue eyes. Looks beautiful, but health-wise, not that good. Okay, so up to this, we'll go back and come back and then move forward. Yes, sir. So, இவ்வளவு நேரம் ப்ளூ கலர் லைட் எதுல இருந்து வருது, எப்படி வருது, எப்படி பாதிப்படையுது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். சரியா? அப்ப இப்ப உங்களுக்கு எல்லாம் என்ன தோணும்? ஓகே, அப்ப வந்து இந்த ப்ளூ கலர் லைட்னா என்ன, ப்ளூ ரேஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அது எல்லாரு கண்ணுக்குள்ளயும் போய்கிட்டே இருக்கு ரொம்ப வருஷமா அப்படின்னு சொல்லியும் தெரியும். இப்ப எல்லாரும் மனசுக்குள்ள என்ன கேள்வி எழும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சரி ப்ளூ கலர் லைட் உள்ள போய்கிட்டு இருக்கு, அதை எப்படி தடுத்து நிறுத்த அப்படின்னு பார்த்துட்டு நம்ம என்ன நியூட்ரியன்ஸ் தேவைப்படுது, அதாவது எந்த சக்தி எடுத்துக்கிட்டா நம்ம ப்ளூ கலர் லைட் வந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். ஏன்னா ப்ளூ கலர் லைட் போக விடாம நம்மளால வாழ்நாள தள்ள முடியாது, அப்படி ஆயிட்டு. அப்ப எந்த சத்துக்கள் சாப்பிட்டா நம்ம அந்த ப்ளூ கலர் லைட்டை வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்கலாம், அதை வந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லியூட்டின், ஜியாக்ஸ்டின் அப்படிங்கிற 2 நியூட்ரியன்ஸ், 2 சத்துக்கள் உங்க உடம்புல போய்கிட்டே இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, இது லியூட்டின், ஜியாக்ஸ்டின் அப்படிங்கிறது இயற்கையாவே நம்ம கண்ணுல இருக்குங்க. சரியா? இது 2ம் ஒரு நியூட்ரியன்ஸ், 2 சத்துக்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இயற்கையான முறையில் இருக்கும். அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இதுதான் லியூட்டின், ஜியாக்ஸ்டின் சரியான அளவு உங்க உடம்புல இருந்துச்சுன்னா ப்ளூ கலர் லைட் உள்ள போனாலும் அதை என்ன பண்ணும்னா ஓரளவுக்கு தடுத்து நிறுத்தும்.
சரியா? ஒரு ஃபில்டர் மாதிரி, ஒரு வடிகட்டி மாதிரி செயல்படுது அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். என்ன பண்ணோம்னா இது மாதிரி உங்களுக்கு ரொம்ப தூசி நிறைஞ்ச இடத்துல போகும்போது, ரொம்ப புகையா இருக்கிற இடத்துக்கு போகும்போது, இல்லாட்டி உங்களுக்கு இது மாதிரி ப்ளூ கலர் லைட் இருக்கிற இடத்துக்கு ரொம்ப போகும்போது, ஏதோ அடிப்படுது, இது மாதிரி இருந்துல எல்லாம் உங்களை தற்காலிகமா காத்துக்கொள்றது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லியூட்டின், ஜியாக்சின் அப்படிங்கிற 2 வகையான சத்துக்கள் தான். சரியா? நெக்ஸ்ட் சார். அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய கண் பார்வையை வந்து இதுல இருந்து தடுத்து நிறுத்தி ரொம்ப ஷார்ப்பா வச்சுக்கிறதுக்கு உதவுது ரெண்டும். அப்பேற்பட்ட லியூட்டின், ஜியாக்சின் இயற்கையாவே நம்ம உடம்புல வந்து உற்பத்தி ஆகும் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களுக்கு வயசாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எஸ் சார், வயசாகும் போது இல்லாட்டி உங்களுக்கு நீங்க ரொம்ப உடல் பருமனா இருக்கீங்க, ரொம்ப தொப்பையா இருக்கு, உங்களுக்கு கெட்ட கொழுப்பு உங்க உடம்புல ரொம்ப இருக்கும் போது, இது மாதிரி எக்ஸஸ் கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படிங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் சார். அடுத்தது ஹை பிபி. சோ உங்க உடம்புல ஹை பிபி இருக்கா, உங்களுக்கு கெட்ட கொழுப்பு இருக்கா, தொப்பை ரொம்ப இருக்கா, உடல் பருமனா இருக்கிறவங்களா, உங்களுக்கு சக்கரை நோயாளியா இருக்கீங்களா, இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றா இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையாவே இந்த லியூட்டின், ஜியாக்சின் உங்க உடம்புல இருந்து கம்மியாக ஆரம்பிக்குது. அது போக நீங்க எடுத்துக்கிற சாப்பாடு நார்ச்சத்துக்கள் நிறைஞ்சதா இல்லாம இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், அதுவும் ரொம்ப தப்புங்க. நெக்ஸ்ட் சார். இல்ல நான் வந்து ஸ்மோக் பண்ற ஹேபிட் எனக்கு இருக்கு, சிகரெட் ஸ்மோக் பண்ணுவீங்க, பீடி இது மாதிரி உட்கொள்ளும் போது, இல்லாட்டி உங்களுக்கு கண் பார்வை நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க்கா இருக்கணும். நமக்கு அந்த உள்ள இருக்கிற அந்த ஐபால் இருக்கு இல்லையா, நல்லா கருப்பு கலர்ல நல்லா டார்க்கா இருக்கணும். நம்ம என்ன நினைப்போம், இது மாதிரி லைட் கிரீன், ப்ளூ, லைட் ப்ரௌனா இருந்துச்சுன்னா ரொம்ப அழகா இருக்குமே கண் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாதுங்க. சோ லைட் கலர் ஐ, அதாவது கலர் டார்க்கா பிளாக்கா இல்லாம உங்க ஐபால் இருந்துச்சுன்னா சத்து குறைபாடு காரணம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எஸ் சார். Due to lack of lutein and zeaxanthin in the diet, because the body doesn't produce it, and you don't get in the diet which you are taking, and because of the toxins our body becomes deficient in lutein and zeaxanthin. All the reasons which I have shown you makes the combination of lutein and zeaxanthin deficient in our body, and among that when this excess uses of these mobile, laptop, TVs, etc. happens, then it will deteriorate more. Now constant stress and increasing pressure on the eyes leads to blindness, right? And according to the research, an individual requires 20 milligrams of lutein daily to compensate the lack of lutein in the retina. And to get 20 milligram lutein, you need to take almost 3 to 4 kgs of carrots. Now, according to the research, 4 milligrams of zeaxanthin is required for the healthy eye, and this you will get 4 milligrams of zeaxanthin. If you want to get, you need to take 111 cup of broccoli, 41 oranges, and 2 kgs of maize. So understand, if at all you take all this, it has to be absorbed into the body, right? Digestion is required, absorption is required, but unfortunately, it is not possible to eat all these in such an amount daily, and every day. So therefore, it becomes necessary to supply the supplementation of lutein and zeaxanthin. We'll come back once PREETHI tells you about this. Yes, sir. So அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரணம் இவ்வளவு காரணங்கள் இல்லையா, அதாவது உங்க உடம்புல கெட்ட கொழுப்பு நிறைய இருக்கும் போது, உங்களுக்கு சக்கரை நோய் இருந்துச்சுன்னா, நீங்க ரொம்ப ஸ்மோக்கிங் ஹேபிட் இது மாதிரி எல்லாம் இருக்கும் போது, உங்க சாப்பாட்டுல நார்ச்சத்து இதெல்லாம் இல்லாத போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்புல இருந்து லியூட்டின், ஜியாக்சின் அப்படிங்கிற 2 சத்து என்ன ஆகும்னா கம்மியாக ஆரம்பிச்சிருது. சரியா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க இவ்வளவு நேரம் பார்த்த காரணம் தான். சோ இது மாதிரி புகையாகட்டும், தீய பழக்கங்களாகட்டும், இது எல்லாமே படிப்படியான காரணங்கள். இதனால உங்க உடம்புல இருக்கிற அந்த லியூட்டின், ஜியாக்சின் அப்படிங்கிற சத்து வயசாகும் போதும் சரி, நீங்க இது போக இவ்வளவு இது சொல்லியிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே டெபிஷியன்ட் ஆக ஆரம்பிச்சது. என்ன ஆக ஆரம்பிச்சது, உங்க உடம்புல படிப்படியா குறைய ஆரம்பிச்சிருது. சரியா? அப்ப பாத்துக்கோங்க, நீங்க குண்டா இருக்கிறது, நீங்க கெட்ட கொழுப்பு உங்க உடம்புல நிறைய இருக்கிறது, தொப்பை இருக்கிறது, உங்களுக்கு சக்கரை நோய் இருக்கிறது, இது எல்லாமே ஒவ்வொரு காரணமாகட்டும். சோ இதுவும் காரணம். அது போக மெயின் காரணம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க டெய்லி யூஸ் பண்ற மொபைல் போன், லேப்டாப், டிவி. அப்ப இப்படியும் உடம்பு ரீதியாவும் நமக்கு அந்த லியூட்டின், ஜியாக்சின் கம்மியாயிட்டே வருது. அது போக நம்ம வந்து பாக்குறதும் கம்மி பண்ணியே கொடுத்துருது. அப்ப என்ன ஆயிரும், நம்மளோட கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ், அதாவது உங்க கண் பார்வை வந்து கஷ்டப்பட்டு இதை பார்க்க வச்சு என்ன பண்றோம்னா, நம்மளாவே அந்த 2 சத்துக்களை வந்து என்ன பண்றோம், கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஐ பிரஷர், அதாவது அந்த பிரஷர் உங்க கண்ணுல இருக்கிற பிரஷர் வந்து கூடிருது.
சோ வயசானவங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்றாங்க இல்லையா, சோ கண்ணுல வந்து பிரஷர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இதுக்கெல்லாம் காரணம் இப்படிதான். அந்த அவங்க வயசானவங்களுக்கு முழிச்சு கூட பார்க்க முடியாது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு அந்த சீரியலை பார்த்துதான் முடிப்பேன் அப்படின்னு பாக்குறாங்க இல்லையா. இது எல்லாமே காரணங்கள்ங்க. சோ ரிசர்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 20 மில்லிகிராம் லியூட்டின் அப்படிங்கிற சத்து வந்து தேவைப்படுது. எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது மாதிரி கண்ணை நம்ம கஷ்டப்படுத்து கொடுமைப்படுத்துறோம் இல்லையா நம்ம கண்ணை, அதுல இருந்து பாதிப்படையாம இருக்கிறதுக்கு இவ்வளவு லியூட்டின் வந்து தேவைப்படுது. சரி, அவ்வளவு லியூட்டின் அப்படிங்கிற சத்து வேணும்னா ஒரு நாளைக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 கிலோ கேரட் டெய்லி சாப்பிடணும். 3 கிலோ கேரட் சாப்பிட முடியுமா? முடியாது. இதுதான் உண்மை. சரியா? நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அதுக்கடுத்து ஜியாக்சின் அப்படிங்கிற சத்து ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 4 மில்லிகிராம் தேவைப்படுது. 4 மில்லிகிராம்ங்கிறது ரொம்ப கம்மி தானே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 4 மில்லிகிராம் ஜியாக்சின் அப்படிங்கிற சத்து கம்மி தான். ஆனா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து அந்த 4 மில்லிகிராமை எடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரஞ்சு, கொடை ஆரஞ்சு எவ்வளவு எடுத்துக்கணும்னா 41, அதாவது 41 ஆரஞ்சஸ் நீங்க சாப்பிட்டாதான் வெறும் 4 மில்லிகிராம் கிடைக்கும். சோ மக்காச்சோளம் எவ்வளவு சாப்பிடணும்னா 2 இல்லைங்க, 2 கிலோ மக்காச்சோளம் நீங்க சாப்பிட்டாதான் 4 மில்லிகிராம் உங்க உடம்புல போய் சேரும். அது போக ப்ரோக்கோலி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 111 கப்பு. இது ஒரு கப்பு நினைச்சீங்கன்னா 111 கப்பு ப்ரோக்கோலியை வச்சு சாப்பிட்டாதான் நமக்கு 4 மில்லிகிராம் கிடைக்கும். நமக்கு ப்ரோக்கோலினாலே இப்பதான் நமக்கு என்னன்னு நம்ம உலகத்துல தெரிய ஆரம்பிச்சது. நமக்கு எல்லா இடத்துலயும் கிடைக்கிறதே இல்லை. அப்ப இந்த சத்தெல்லாம் நம்ம போய் எங்க போய் தேடி எடுத்து சாப்பிட அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமானதுதான். சரியா? இது எல்லாத்தையும் சரி சாப்பிடுறேன், நான் சாப்பிடுறேன்ப்பா, இவ்வளவு கிலோ கேரட்னாலும் சாப்பிட்டுருவேன், ப்ரோக்கோலி என்ன 111 தானே சாப்பிடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பிடுறதுக்கு உங்க உடம்புக்கு அதை உறிஞ்சு அதுல இருந்து சத்து எடுக்கக்கூடிய தன்மை நம்ம உடம்புக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. உங்க உடம்பு உரியணும் அப்படித்தானே, அதுவும் மிக கஷ்டமானது. எஸ் சார். அப்ப டெய்லி இது எல்லாத்தையும் ஒரு மனுஷனால சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளோ அளவுக்கு கூடுதலா சாப்பிடவும் முடியாது. அப்படியே நீங்க சாப்பிட்டாலும் உங்க உடம்புக்கு ஜீரணிக்க தன்மை வந்து கிடையாது. எஸ் சார். அப்ப என்னதான் பண்ண, இது மாதிரி நான் லேப்டாப்பும் யூஸ் பண்றேன், செல்போனும் யூஸ் பண்றேன், நான் என் உடம்புல ரொம்ப கெட்ட கொழுப்பும் இருக்கு, அப்ப கண் பார்வையும் பாதிப்படையுது, லியூட்டின் அண்ட் ஜியாக்சினும் என் உடம்புல குறைஞ்சிட்டு வருது, என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு இருக்கிற ஒரே தீர்வு என்னன்னா, நீங்க வெளியில இருந்து சப்ளிமெண்ட், அதாவது உங்க உடம்புக்கு சத்துக்கள் நிறைந்த மாத்திரைய லியூட்டின் அண்ட் ஜியாக்சின் வெளிய இருந்து உள்ள கொடுத்தாதான் நம்ம உடம்புக்கு அந்த சத்து போய் சென்றடையுது. ஒரே வழி அதுதான். நீங்க வந்து ஒரு சப்ளிமெண்டா எடுத்துக்கணும், நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட். லியூட்டின், ஜியாக்சின் அப்படிங்கிற சத்தை வெளிய இருந்து நம்ம டெய்லி உள்ள கொடுக்கணுங்க. எஸ் சார். Now, according to the American Medical Association, that is AMA, men and women rich in lutein and zeaxanthin were found to be 41% less likely to blind due to AMD, age-related macular degeneration, which I have already told you in the beginning. So, with age-related macular degeneration, if you continuously take lutein and zeaxanthin, then the chance of getting blind reduces by 41%. Just imagine. Now, you must be thinking that to get lutein and zeaxanthin, many supplements will have to be taken, right? Unfortunately not. You need to take only a single capsule of NUTRICHARGE View to protect your eyes. The rest after some. Yes. Yes, sir. அப்ப அமெரிக்கால இருக்க நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ரிசர்ச் கண்டுபிடிச்சு அப்ப மக்களுக்கு வந்து இப்பதான் எல்லாரும் யூஸ் பண்றாங்களே, யார் யாருன்னா லியூட்டின் ஜியாக்சின் கம்மியா இருக்கு என்னன்னு சொல்லி கண்டுபிடிங்கப்பா அப்படின்னு பார்க்கும்போது அந்த நிறுவனம் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 41% மக்களுக்கு அந்த லியூட்டின் ஜியாக்சின் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல கம்மியா தாங்க இருக்கு. அப்ப இதே கம்மியா இருந்தா என்ன இருந்துட்டு போகுது அப்படின்னு விட்டீங்கன்னா இல்ல, கண் பார்வையே தெரியாம போயிடும். சோ அந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிரும். சரியா? அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு லியூட்டின் ஜியாக்சின் அப்படிங்கிறது வந்து நான் சாப்பிட சாப்பாடுல இருந்து எடுக்க முடியாது, என்னால லேப்டாப் பார்க்காம இருக்க முடியாது, அப்ப என்னதான் பண்ணணும், எனக்கு வெளியே இருந்து ஒரு மாத்திரை வடிவத்துலதான் நான் உள்ள விடணும் அப்படிங்கறது ஆயிடுச்சு. எஸ், ஆமாங்க, அதுதான் உண்மை. நீங்க வெளியே இருந்து ஒரு சப்ளிமெண்டா தான் உங்க உடம்புக்கு கொடுக்கணும். அப்பேற்பட்ட அபூர்வமான லியூட்டின் ஜியாக்சினை உள்ளடக்கிதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நியூட்ரிசார்ஜ் வியூல கரெக்டா இந்த ரெண்டையும் லியூட்டின் ஜியாக்சின் கண்ணுக்கு தேவை அப்படிங்கறத ஒரே கேப்சூல்ல உள்ள அடைச்சு வச்சு நம்ம கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்காக நம்ம சாஃப்ட் கேப்சூல் வடிவத்துல வந்து கொடுக்குறோம். இது ஒண்ணே நமக்கு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போதுமானது. இதுல கரெக்ட் அளவுல லியூட்டின் ஜியாக்சின் சேர்த்து உள்ள வச்சிருக்காங்க. அப்ப டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னு நினைச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்றோம்,
என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து என்ன பண்ண முடியும்னா லேப்டாப் இதெல்லாம் பார்க்காம என்ன பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது. பார்க்கதான் செய்றீங்க, அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்றேன், சத்த உள்ள கொடுத்துக்கிட்டே பாக்குறீங்க அப்படி அர்த்தம். அப்ப என்ன பண்றோம், நம்ம உடம்புக்கு தேவையான லியூட்டின் ஜியாக்சினை கேப்சூல்ஸ் வடிவத்துல நியூட்ரிசார்ஜ் வியூ நம்ம கொடுக்கறனால ரொம்ப அற்புதமா அமைஞ்சு போச்சனால நம்ம கொடுத்துக்கிறோம். சோ ஒரு நாளைக்கு ஒரு கேப்சூல்ஸ் போதுமானது. NUTRICHARGE view contains 20 mg lutein, 4 mg zeaxanthin, 1 mg meso-zeaxanthin, beta carotene, and vitamin E. And it is 100% vegetarian. So because the shells of the capsules are made of carrageenan, and as I already used to tell every time that all the capsules which comes from NUTRICHARGE is 100% vegetarian because the capsules are made of carrageenan. And NUTRICHARGE view has a natural ratio of lutein and zeaxanthin in the rice, and that is 5:1. And if you are supplementing lutein and zeaxanthin, and if you are not supplementing at this ratio 5:1, then the result may not be that good. So if somebody tells you, when you go and talk to that person with NUTRICHARGE view, if they say that, oh sir, I am already taking lutein and zeaxanthin in my product, then you ask them, is it 5:1 or not? If it's not 5:1, then there is no point in taking it to get a good result. So this is the effective supplement. They should be in the same ratio. You supplement, you need to give a very good ratio in the same way as it is there in our body. So you can see here NUTRICHARGE view has got 5:1 ratio, 20 mg lutein and 4 mg zeaxanthin, absolutely 5:1 ratio. Yes, ma'am. Yes, sir. So இது மாதிரி நம்ம நியூட்ரிசார்ஜ் வியூ கேப்சூல்ஸ்ல அப்ப என்னென்ன சத்து எந்த அளவு உள்ளடங்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லியூட்டின் அப்படிங்கிற சத்து 20 மில்லிகிராம், ஜியாக்சின் அப்படிங்கிற சத்து 4 மில்லிகிராம், அது போக 1 மில்லிகிராம் மீசோஜியாக்சின், பீட்டா கெரோட்டின், விட்டமின் இ, இது எல்லாமே ஒரு கேப்சூல்ல உள்ளடங்கி இருக்குங்க. இது பியூர்லி 100% வெஜிடேரியன், எந்த ஒரு நம்மளுக்கு நான் வெஜிடேரியனும் உள்ள சேர்க்கல. ரேஷியோ மிக மிக அவசியம். சோ யார் ஒருத்தங்க கிட்ட நம்ம நியூட்ரிசார்ஜ் வியூ இது மாதிரி கண் பார்வை ரிலேட்டட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு, அவங்க கண்ணை பாதுகாக்கிறதுக்கு நம்ம சொல்லும் போது யாராச்சும் ஒருத்தங்க இல்ல நான் வேற ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதுலயும் லியூட்டின் ஜியாக்சின் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அவங்கள மறக்கிறதுக்காக இந்த பாயிண்ட் ரேஷியோ மிக மிக அவசியம். நீங்க உங்க செல்போன்ல எடுத்து கூகுள்ல சர்ச் பண்ணி லியூட்டின் ஜியாக்சின் ரேஷியோ அப்படின்னு போட்டீங்கன்னா அதுல என்ன வரும்னா 5:1 அப்படின்னு வரும். அப்ப என்ன ஏன் இன்னும் 5:1 அப்படின்னு கேட்டீங்கன்னா, லியூட்டின் 5 மடங்கு இருந்துச்சுன்னா ஜியாக்சின் 1 மடங்கு இருக்கும். எப்படி நம்மளுக்கு இட்லி தோசைக்கு நம்ம அந்த பருப்பு அரிசி இந்த அளவு போட்டாதான் கரெக்டா இட்லி சாஃப்டா வருங்கிற மாதிரி இந்த அளவு ரேஷியோ லியூட்டின் 5 மடங்கும் ஜியாக்சின் 1 மடங்கும் இருந்தாதான் அது சரியான அளவு நம்ம உடம்புல சேர்ந்து கரெக்டான அளவு நமக்கு சத்தை வந்து கொடுக்குது. சரியா? அப்படிப்பட்ட லியூட்டின் ஜியாக்சினும் சரியான ப்ரொபோர்ஷன் ரேஷியோல உள்ளடக்கி இருக்காங்க. அப்ப 20 மில்லிகிராம் லியூட்டின் இருந்துச்சுன்னா 4 மில்லிகிராம் ஜியாக்சின் இருக்கு ஒவ்வொரு கேப்சூல்லையும். எஸ் சார். Yeah. Now, as I told you in the beginning, it is absolutely the same formulation with Nutamax 2020, which is derived from the world-renowned brand all over the world. And the natural source in NutriCharge view is marigold flowers. And from this, we have taken out the lutein. And these flowers are grown from GMO-free seeds. And what is GMO-free seeds? Seeds whose generic or genetic properties have not been artificially altered. That means the seed is absolutely natural. So we are using a natural seed to get a natural flower, and from that natural flower we have taken the lutein and it is being put into NutriCharge view capsule, right? So their quality is taken care of at every step from the field to your reach. So this is a very, very important point. Yes. Yes, sir. So நம்ம நியூட்ரிசார்ஜ் வியூல வந்து லியூட்டின் ஜியாக்சின் எந்த ரேஷியோனா 5:1 ரேஷியோ, அதாவது 5 மடங்கு லியூட்டினா 1 மடங்கு ஜியாக்சின் இருக்கணும். இது நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லியூட்டிமேக்ஸ் 2020 அப்படிங்கிற நிறுவனம் எந்த அளவு ரேஷியோ இது பண்ணிருக்காங்களோ அவங்க யூஸ் பண்ற ஃபார்முலா அதே இதை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்மளும் யூஸ் பண்ணிருக்கோம். அதனாலதான் நம்மளோட நியூட்ரிசார்ஜ் வியூ பாக்ஸ்ல அவங்களோட கம்பெனி இதையும் கீழே நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம், லியூட்டிமேக்ஸ் 2020 அப்படின்னு சொல்லி. வேற எதுவும் கிடையாது. சரி, நம்ம என்ன சொல்லணும்னா இயற்கையான முறையில் நம்ம நியூட்ரிசார்ஜ் வியூ வந்து அந்த சத்தை உள்ள எடுத்துருக்கோம்னு சொல்லலாம். அப்ப லியூட்டின் எதுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேரிகோல்ட் பிளார்ஸ்ல இருந்து லியூட்டின் அப்படிங்கிற சத்து எடுத்திருக்கோம். சாமந்தி பூ அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, இதுல இயற்கையாவே அந்த லியூட்டின் அப்படிங்கிற சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால தேர்ந்தெடுத்து இந்த சாமந்தி பூவையா எடுத்து அதுல இருந்து சத்து எடுத்திருக்கோம்.
இருக்கும். அதுவும் இந்த சாமந்தி பூ பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஆர்டிபிஷியலா வருதுல, அப்படி கிடையாது, ஹைபிரிட் கிடையாதுங்க. நம்ம இயற்கையான முறையில் விதைய போட்டு அப்படியே வந்து சாமந்தி பூ வந்திருக்கும் இல்லையா, அந்த பூல இருக்கிற சத்தை தான் லியூட்டின் எடுத்துக்கும். அதனால நீங்க வந்து பயப்பட தேவையில்லை. அப்ப நம்ம ஃபீல்டுல இருந்து உள்ள அவங்க அந்த பூ விளைவிக்கிறதுல இருந்து அதுல இருக்கிற சத்தை எடுக்கிறதுல இருந்து எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டி தான். நீங்க பயப்பட தேவையில்ல. இந்த ஹைபிரிட் எதுவுமே கிடையாது, இயற்கையான முறையில் விளைஞ்சது. அப்ப அந்த சத்தை வந்து அவ்வளோ தேர்ந்தெடுத்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். எஸ் சார். Now, what are the benefits of taking lutein and zeaxanthin? Now, from here we can say what are the benefits of taking NutriCharge View, right? Now, NutriCharge View prevents damage caused to eyes by blue rays. Very, very important point. NutriCharge View helps in preventing dryness of the eyes. And to avoid this, most of the people are going to the eye clinic, and there they are using chemically made eye drops, right? Okay, then the benefits of NutriCharge View is that if you take for a prolonged time, it can lead to suspension of visual impairment due to age. So you will not become blind as you go old. And NutriCharge View may reduce harmful effects of toxins on the eye, so eye will be absolutely healthy and fit. And NutriCharge View, if you take for a long term, it may improve the vision too. Because I have met many people that were using glasses, but once they started taking lutein and zeaxanthin, that is NutriCharge View, for a very long time, they have removed the glasses now. So that is the very, very important point which you always remember, that is a very effective product. And when to take, that will take after some. Yes, ma'am. Yes, sir. So அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்ன பெனிஃபிட்ஸ், அதாவது லியூட்டின் ஜியாக்சின் நம்ம உடம்புல டெய்லி சேரனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆமாங்க, நீங்க வந்து நம்ம லேப்டாப் யூஸ் பண்றது, செல்போன் யூஸ் பண்றதை தவிர்க்க முடியாது. அப்ப கண்டிப்பான முறையில் நம்ம கண்ணுக்குள்ள வந்து ப்ளூ கலர் லைட் இப்ப நம்ம நேரடியா போய்கிட்டே தான் இருக்கு. நம்ம அப்ப என்ன பண்ண முடியும், நம்ம கண் பாதிப்படைகிறத நம்ம தடுத்து நிறுத்தலாம். எப்படி? அப்ப லியூட்டின் ஜியாக்சின் சத்தை என்ன பண்றோம், நல்லா சத்துள்ளதா சாப்பாடை போட்டு 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 அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம லேப்டாப்பை பார்த்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டேமேஜை ப்ரிவென்ட் பண்ண முடியும். அது வந்து அது பாதிப்படைகிறத தவிர்க்க முடியும். சரியா? அது போக ட்ரைனஸ் ஆஃப் ஐஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரைனஸ் ஆஃப் ஐஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கண் ஒரு நம்மளுக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மனுஷன் வந்து யாரா இருந்தாலும் கிட்டத்தட்ட 15ல இருந்து 20 தடவை இப்படி கண்ணை மூடி இமைச்சிருக்கணும். ஒரு 4 செகண்டுக்கு ஒருக்க உங்க கண்ணை வந்து இமைச்சிருக்கணும். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு படம் பார்க்கும் போதோ, கேம்ஸ் விளையாடும் போதோ, உங்க வேலை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா நீங்க உள்ள பார்க்கும் போது ஒரு 5 செகண்டுக்கு ஒருக்க கண்ணை இமைச்சிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இல்ல, இமைச்சிருக்க மாட்டோம். சரியா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த கண் வந்து ஈரப்பதத்தை வந்து இழக்க ஆரம்பிச்சிடும். சோ கண் வந்து இப்படி மூடி திறக்கும் போது அந்த இருக்கிற அழுக்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளீன் பண்றோம், சத்து கிடைக்குது, அது போக நம்மளுக்கு ஈரப்பதம் உண்டாகுது. இதெல்லாம் நடக்கணும். அப்ப நடக்காத போது நாளடைவுல என்ன ஆகும்னா, இதுவே வருஷக்கணக்கா ஆகும் போது ட்ரைனஸ் ஆஃப் ஐஸ் வந்துருது. ட்ரைனஸ் ஆஃப் ஐஸ் இப்ப ஐடி ஃபீல்ட்ல நம்ம நிறைய பேரை பார்க்க முடியுது. என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஐடி ஃபீல்ட்ல இருக்கிற மக்கள் கிட்ட அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு கண்ணீரே வராது அவங்களுக்கு ஈஸிக்குள்ள. அப்ப என்ன ஆகும், கண்ணுல வந்து ரொம்ப ஒரு எரிச்சல் வரும். கண்ணு அடிக்கடி அவங்களுக்கு அந்த கண் ரெட் ஆகுறது, வெங்காயம் உரிக்கும் போது கூட கண்ணுல இருந்து அவங்களுக்கு கண்ணீரே வராம, இது எல்லாம் சிம்டம்ஸ். எதுக்குன்னா ட்ரைனஸ் ஆஃப் ஐஸ். சோ நம்ம லியூட்டின் ஜியாக்சின் எடுத்துக்கொள்ற போது அது மாதிரி இருக்க மக்கள் கிட்ட லேப்டாப் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சரிப்பா லேப்டாப்பை யூஸ் பண்ணிக்கோ, அதுக்கு ஏதாப்புல இது மாதிரி வெளியே இருந்து சத்தும் நீங்க சப்ளிமெண்டா உள்ள எடுத்துக்கோங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றது மூலமா ட்ரைனஸ் ஐஸ் ஆஃப் என்ன பண்ணலாம்னா, அந்த கண் வறட்சி அறையதை நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் நிறுத்தி வைக்கலாம். சரியா? அடுத்தது ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கிட்டே இது மாதிரி ப்ராடக்ட் லேப்டாப் பார்த்துட்டே வரனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த நம்மளுக்கு உள்ள இருக்கிற அந்த ரெட்டினா, மெலினா இதெல்லாம் நம்மளுக்கு பாதிப்படையுது இல்லையா? அதை என்ன பண்ண முடியும், அதையும் நம்மளால தடுத்து நிறுத்த முடியும். இந்த லியூட்டின் ஜியாக்சின் நம்ம உடம்புக்குள்ள போய்கிட்டே இருந்துச்சுன்னா. அது போக கெமிக்கல்ஸ் வெளியே போகும்போது இந்த புகையாகட்டும், ஒரு அந்த ஸ்மோக்கிங் பண்றது, இதெல்லாம் கண்ணை நம்ம ஈஸியா போய் பாதிப்படையுது இல்லையா? இதையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்த முடியும். அது போக லென்ஸ் எல்லாரும் இப்ப நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அது மாதிரி லென்ஸ் யூஸ் பண்ற எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணலாம்னா நியூட்ரிசார்ஜ் வியூ தாராளமா ரெக்கமெண்ட் பண்ணலாங்க. இதே நம்ம நாளடைவுல நான் வருஷக்கணக்கா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சார் சொல்றாங்க, எவ்வளவு பேர் சாருக்கு தெரிஞ்சவங்க நியூட்ரிசார்ஜ் வியூ எடுத்துக்கிட்டே வரவங்க கண்ணாடி போட்டிருக்காங்க. நியூட்ரிசார்ஜ் வியூ நான் 1 வருஷமா 2 வருஷமா யூஸ் பண்றேன் அப்படின்னு அடுத்து போடுறதே அவங்க என்ன பண்ணா நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவங்களோட கண் பார்வை வந்து அவ்வளவு அந்த சத்து கொடுக்கறதுனால கிளாஸ் போட வேண்டிய சூழ்நிலையை வந்து அது மாத்தி காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. எஸ் சார். Yeah. Now when to take, you can take after the food, right? If you're taking only one capsule, then
after food, that means after breakfast or after lunch or after dinner you can take. But in the severe cases, if you want to take it, you can take it 2 capsules also. So that can be either after breakfast and after dinner. Right now, how much to take? Usually one is required, but if you are exposed to the blue rays more, the way we are now continuously on Zoom, so you need to take 2 capsules daily. Now, from which age it needs to be taken? Very, very important point. 1 capsule once every 2 days from age 4 to age 13. From age 4, you can start giving NutriCharge, but you can give 1 capsule once every 2 days. For example, today Monday, if you are giving, you need not have to give on Tuesday and Wednesday, but you can give on Thursday. That's how. 2 days gap you should give, and 1 capsule daily from the age of 13. So daily you can take 1 capsule daily if you are 13 and above. Now, who should take? That we'll talk later. Yes. Yes, sir. Sir, I'm having doubt. When should we take NutriCharge, sir? After lunch? Food. No, after food, basically. After food, right? If you're taking, like breakfast, after lunch. Yes, yes. If you're taking 1 capsule, then you can take after breakfast, after lunch, or after dinner. But in severe cases, because if you are exposed to the blue rays more, just like we are, so we need to take 2 capsules daily. So either in the morning and in the evening. Yes. Okay, sir. So நம்ம நியூட்ரிசார்ஜ் வியூ கொடுக்கும்போது மக்கள் கிட்ட வந்து எப்ப சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க இல்லையா? சோ ஒரு கேப்சூல் எடுத்துக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், அவங்க வந்து எந்த நேரம்னாலும் எடுத்துக்கலாம். அதாவது காலை உணவுக்கு பின் எடுத்துக்கலாம், மதிய உணவுக்கு பின் எடுத்துக்கலாம், இல்லாட்டி இரவு சாப்பாடுக்கு பின் எடுத்துக்கலாம். எந்த டைம்னாலும் எடுத்துக்கலாம். ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். 1 டம்ளர் தண்ணியில அவங்க வந்து நம்ம நியூட்ரிசார்ஜ் வியூ ஒரு கேப்சூலை வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறமா எடுத்துக்கலாம், இல்லாட்டி லஞ்சுக்கு அப்புறம், இல்லாட்டி டின்னருக்கு அப்புறம். அப்ப நீங்க 3 வேளையில எந்த வேளைனாலும் எடுத்துக்கலாம். இல்ல சிவியர் கேசஸ் அவங்க வந்து அவங்களுக்கு 2 கேப்சூல்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்கள வந்து நம்ம மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 கேப்சூல், நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 கேப்சூல், இன்னொரு கேப்சூல் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கலாம். எஸ் சார். சோ அப்ப முக்காவாசி பேருக்கு 1 கேப்சூல், கண் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு 2 கேப்சூல். அப்ப எந்த வயசுல இருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 வயசுல இருந்து நம்ம மக்களுக்கு நியூட்ரிசார்ஜ் வியூ வந்து கொடுக்கறதுக்கு பரிந்துரைக்கலாம். 4ல இருந்து 13 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு எது மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க 2 நாளைக்கு 1 கேப்சூல் சாப்பிட்டா போதும். சரியா? டெய்லி சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்க ஒரு நாள் விட்டு விட்டு குழந்தைகளுக்கு 4ல இருந்து 13 வயசுக்குள்ள குழந்தைகள் 2 நாளைக்கு ஒரு கேப்சூல், இல்லாட்டி ஒரு நாள் விட்டு விட்டு சாப்பிட்டா போதுமானது நியூட்ரிசார்ஜ் வியூ. சரியா? அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். 13 வயசுக்கு மேல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, டெய்லி ஒரு கேப்சூல்ஸ் வந்து நீங்க சாப்பிட்டு ஆரம்பிக்கலாம். அப்ப பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம், இல்லாட்டி லஞ்சுக்கு அப்புறம், இல்லாட்டி டின்னருக்கு அப்புறம் எப்பயாச்சும் ஒரு வேளை வந்து ஒரு கேப்சூல்ஸ் 13 வயசுக்கு மேல டெய்லி 1 கேப்சூல்ஸ் நீங்க வந்து சாப்பிட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணலாம். எஸ் சார்.